குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி பூரிக்கெலாம் தொட்டுக்குவாங்கல்ல, உருளைக்கிழங்கு குருமா. இட்லிக்கும் தொட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், பூண்டு கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது வந்து உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் ஒன்றா குக்கரில் விசில் வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானல் வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு ஆல்ரெடி. ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு கொஞ்சம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு இருக்குது, தட்டி வச்சுருக்கோம்ல, பூண்டு கருவேப்பிலையும் ஒன்றாவே போட்டுருங்க. போட்டுறப்ப சிம்மில் வச்சுக்கோங்க, தெரிக்கும். போட்டுட்டு பச்சை மிளகாவையுமே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாவையும் போட்டுட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான குருமாவுக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும், அதனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் தேவையான அளவு உப்பு இதிலே போட்டுடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட சொல்லலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு இது கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கின உடனே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளியும் வதங்கிடுச்சு. எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரேவிக்கு ஏற்ற தண்ணி ஆட் பண்ணிடுங்க இதிலே. தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் வேணால் 1.5 ஸ்பூன். அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் ஒரு கிளற வேண்டியதுதான்.
நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் 4 பேர், 4 பேருக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவோ தேவையானது எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கொதி வரட்டும். இது இதோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு குருமா. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செய்யுங்க. இதில் எதனா தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குருமா சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் பாருங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூரிக்கும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே ஒன்னொன்னா வரும். ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா வீடியோவில் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.